ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா திரிகடுகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு திரிகடுகத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா நல்லாதனார். அவர் தான் திரிகடுகத்தோட ஆசிரியர். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதுக்கப்புறம் 3 பார்ட்டு. இதைத்தான் இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூற்குறிப்பு பார்க்க போகிறோம். நூற்குறிப்புல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா 100. என்ன பா வகைனா வெண்பா. திரிகடுகத்தோட பா வகை என்னன்னு கேட்டாங்கன்னா வெண்பா. இந்த திரிகடுகத்துல 3 மருந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னதுன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இதுதான் திரிகடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலியால் ஆன மருந்து பெயர் திரிகடுகம். திரினாலே அதோட மீனிங் 3. கடுகம்னா அதோட மீனிங் காரமான பொருள். அதனாலதான் இங்க சுக்கு, மிளகு, திப்பிலி 3 பொருள். 3மே கொஞ்சம் காரமா இருக்கும். பட் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. ஃபீவர்னா இந்த 3ஐயும் இது பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட ஃபீவர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட் இம்மருந்தை உண்ட மனிதர்களின் உடல் நோய் நீங்கும். அதான் நான் இப்ப சொன்னீங்களா, அந்த பாயிண்டை தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4th பாயிண்ட் ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் உள்ள 3 கருத்துக்கள் மக்களின் மன பயத்தை போக்கி தெளிவு ஏற்படுத்தும். இதுல ஒவ்வொரு செயலையும் எத்தனை கருத்தா நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா 3 கருத்து. திரிகடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. அப்ப 3 மருந்து பொருள் வருதா. அப்ப இந்த செய்யுள்ள 3 கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனல் பாயிண்ட் திரிகடுகம் பாடலில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோய் நீக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிர செய்யும். அவங்க அந்த செய்யுள் உள்ள கருத்தை நம்ம கேட்டா நம்மளோட அறியாமை நீங்கி நம்ம ஒரு லைட் மாதிரி பிரகாசமா ஒளிர்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு. நூலோட ஆசிரியர் நல்லாதனார். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருத்து என்ன மாவட்டம்னா திருநெல்வேலி. அதுக்கப்புறம் இவரை செரு அடு தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. எப்படி அழைக்கிறாங்கன்னா செரு அடுத்தோல் நல்லாதான் அப்படின்னு சொல்றனால இவர் ஒரு போர் வீரரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா வைணவ சமயத்தை. ஃபர்ஸ்ட் நூற்குறிப்புல என்ன பார்த்தோம்னா எத்தனை பாடல்னா 100. என்ன பானா வெண்பா. திரிகடுகத்துல 3 மருந்து பொருள் யூஸ் பண்றாங்க. என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3 மருந்து பொருளும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செயலையும் எத்தனை கருத்துக்கள் இருக்கும்னா 3 கருத்துக்கள் இருக்கும். இதுதான் மேல சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் நல்லாதனார். அவரோட ஊர் திருநெல்வேலி மாவட்டம். இவர் எப்படி சொல்றாங்கன்னா சிறு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர். இப்ப செய்யுள் பார்க்க போறோம். உன் பொழுது நீராடி உண்டலும். அதாவது எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். பால் பற்றி சொல்லா விடுதல்னா ஒருத்தர் தமக்கு ஒருத்தர் ஒரு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குற்றம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு காசும் பணம் பொருள் கொடுத்தாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம சாட்சி சொல்லணும். அவங்களுக்கு சாதகமா நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் இதோட மீனிங். அதுக்கப்புறம் ஃபைனலா தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை. அதாவது நம்ம உடல் தளர்ந்தாலும் நம்மளோட ஒழுக்க நெறியிலிருந்து நம்ம என்னைக்குமே பின்வாங்க கூடாது. அதுல இருந்து ஒழுக்க நெறியிலிருந்து குன்றாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில். இந்த 3 விஷயமும் ஒரு நல்ல தூய்மை உடையவரோட செயல்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில். இப்ப பொருள் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீராடிய பின் உண்ணுதல். செகண்ட் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல். தேர்ட் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். ஆகிய 3ம்
மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயல் வந்து இல்லார் கொன்றியும் உடைமையும். அதாவது அதாவது வறியவருக்கு, இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். அதாவது இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளும் நிலையானது கிடையாது, அதை அறிஞ்சு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும். அதாவது எந்த உயிரையும் துன்புறுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குலா. இந்த மூணு விஷயமும் ஒருத்தன் வந்து அறவழியில நடக்கிறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. அதோட பொருள் பார்ப்போமா? வறியவருக்கு பொருளை அளித்தல், அதாவது இல்லாதவங்களுக்கு தன்னால் இயன்ற உதவி செய்தல். செகண்ட் பாயிண்ட் வந்து இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல். அதாவது இந்த உலகத்துல வந்து காசு பணம் எதுவுமே வந்து நிலையானது இல்லை, அதை அறிஞ்சு நம்ம வந்து நேர்மையான வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஃபைனல் வந்து எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல். எந்த உயிரையும் துன்புறுத்தாம நம்ம இருக்கணும். இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் ஒன்று. அறவழியில நடக்கிற மக்களுக்குரிய நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள் பார்ப்போமா? ஈயும்னா அழிக்கும், நில்லாமைனா நிலையாமை, நெறினா வழி, தூய்மைனா தூயத்தன்மை, மாந்தர்னா மக்கள். இது நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து முறை செய்யான் பெற்ற தலைமையும். அதாவது ஒருத்தன் வந்து அறவழியிலே நடக்க மாட்டான், அவனுக்கு போய் தலைமை பொறுப்பு கொடுக்குறோம்னு தலைமை பொறுப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும். ஒருத்தன் வந்து ஒழுக்க நெறியிலே இல்லை, ஆனா அவன் போய் தவம் மேற்கொண்டான், அந்த தவத்துக்கு வந்து பலன் கிடைக்குமா? இல்ல. அந்த இது நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். ஒருத்தனுக்கு வந்து ஒழுக்கமே இல்லை, அவங்கிட்ட அழகு இருக்குன்னா அந்த அழகு வந்து இருந்தும் வேஸ்ட் தானே, அது சொல்றாங்க. இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. இந்த மூணும் புதரில் விதைத்த விதை போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா புதர்ல போய் நம்ம விதை போட்டா அது வந்து அங்க வளராது, அது வேஸ்ட் தானே. அது மாதிரிதான் இந்த மூன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. பொருள்: அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. அதாவது அறமே அவனுக்கு தரலாட்டி அவன் வந்து எப்படி தலைமை பொறுப்பை ஏற்று அவனால எப்படி கரெக்டா பண்ண முடியும்? அவன் தப்பா தானே பண்ணுவான். வந்தது ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். ஒருத்தங்கிட்ட ஒழுக்கமே இல்லை, அவன் மேற்கொண்ட தவம் வந்து வேஸ்ட். மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. ஒருத்தன் வந்து எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அவன்கிட்ட ஒழுக்கன்ற ஒண்ணு இல்லாட்டி அவனோட அழகுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்து விதை போன்று பயனற்றவையே. இதெல்லாம் புதர்ல இந்த மூணு விஷயமும் புதர்ல போடுற விதை போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொற்பொருள்: நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம், மனப்புனா அழகு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், தூறுனா புதர், இதுதான் புதுசா இருக்கு, வித்துனா விதை, தேற்றாதனால் பிடிக்காதவன். இது இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா திரிகடுகம். திரிகடுகத்தோட ஆசிரியர் வந்து நல்லாதனார். இதுல எத்தனை பாட்டு? 100 பாட்டு. என்னப்பா வெண்பா. திரிகடுகத்துல எத்தனை கருத்து சொல்றாங்கன்னா 3 கருத்துக்கள். திரிகடுகம்னா திரினா 3, கடுகம்னா காரமான பொருள் அப்படின்னு பார்த்தோம். இதுல காரமான பொருள் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 தான். அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்து எந்த ஊர்னா திருநெல்வேலி. இவர் எந்த சமயம்னா வைணவ சமயம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த செய்யுள வந்து ரீட் பண்ணி இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த பாட்டு, சாரி ஆசிரியர் யாரு, இல்லாட்டி இதோட மீனிங் எது அப்படி கூட கேட்கலாம்.
ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம திரிகடுகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ டாப்பிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.